இது ஒரு பாட்டு படத்துக்கு இணையான சௌத்ரியால் கொடுக்கப்பட்ட சம்பவம். எப்படியாவது முகம் காட்டிக்கொண்டே இருக்கணும். பெரிய திரை இல்லைன்னா சின்ன திரை தனக்காக இருக்கு. இப்போ சர்ச்சைக்குரிய நபராகவும் மீனா மாறிட்டாங்க. தனுஷு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவகாரத்து செய்த பிறகு தனுஷு மீனாவும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். பிஜேபி தலைவர்களோடு தன்னை நெருக்கமாக காட்டிக்கொண்டு மோடி தலைமையில் தமிழக அமைச்சர் எல் முருகன் வீட்டில் இவர்களை பார்க்க முடியும். கலா மாஸ்டர் தொடர்பால் தான் மீனா சர்ச்சைக்குரிய நபராக மாறி போயிருக்கார். எல் முருகனுக்கும் மீனாவுக்கும் என்ன தொடர்பு? டெல்லி அரசியலுக்கும் மீனாவுக்கு என்ன தொடர்பு? பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அவங்களோட நடிப்பின் திறமையால உச்சபட்ச நடிகருக்குள்ள ஹீரோயின் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்தவங்க தான் மீனா அவர்கள். தமிழ் மட்டும் இல்லாம பிற மொழிகளிலையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட திரையுலக பயணம் எங்க எப்படி தொடங்குச்சுங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்லை, மீனா குழந்தை நட்சத்திரமாக நீங்கள் ரஜினியோடு மகளாக நடித்து அதே மீனா ரஜினியோடு கதாநாயகியாகவும் நடித்த படம், மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிய படம் முத்து. முத்து படத்தில் மீனா ரஜினியோடு கதாநாயகி. குழந்தை நட்சத்திரமாகவும் ரஜினியோடு நடித்தவர், கதாநாயகாகவும் நடித்தவர். மீனாவுடைய பெண் குழந்தை நட்சத்திரமாக தாயை போல நடித்து அடுத்த தலைமுறையும் திரைப்படத்துறையில் தெரி படத்தின் மூலம் பேசுபொருளாகிய ஆனவர் இவங்க. பூர்வீகம் நீங்கள் மீனா 1976 செப்டம்பர் 16 அந்த அம்மா பிறக்குது. அப்பா ஆந்திரா, அம்மா கேரளா. இதுதான் கொலாபரேஷன். அப்பா பேர் துரைராஜ், அம்மா பேர் ராஜ் மல்லிகா. ராஜ் மல்லிகாவினுடைய ஒரே பெண் குழந்தை தான் மீனா. இந்த மீனாவை நீங்கள் திரைப்படத்துறையில் ஒரு பெரிய நட்சத்திரமாக்க வேண்டும் என்று விரும்பிய அவருடைய தாய் ராஜ் மல்லிகா குழந்தை நட்சத்திரமாக நெஞ்சங்கள் ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த படத்தில் ஒரு ஆண் குழந்தை தான் நடிக்க வைக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அந்த படத்தை நீங்கள் குழந்தைய கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு சீன். சிவாஜிகிட்ட அந்த குழந்தைய காமிச்சோன்னையும் ஆண் குழந்தை வேண்டாம், இதே சுட்டியாக இருக்குது இந்த பெண் குழந்தை, இதையே நடிக்க வைங்க. அப்போது ஆண் குழந்தையை போல அது ஹேர் ஸ்டைல் மாற்றணுங்கிறாங்க, முடி வெட்டணுங்கிறாங்க, கிராப் வெட்டணுங்கிறாங்க. அவங்க அம்மா அதை மறுக்குது. என் குழந்தைய ஒரு படத்துக்காக ஆண் குழந்தைக்கு கிராப் வெட்டுவதை போல கிராப் வெட்ட முடியாது. பெண் குழந்தைக்கு உண்டான அந்த சடை, அந்த பாப் கட்டிங் இருக்கணும்னு விரும்புது. இதனால தான் சிவாஜி கணேசனுக்கு இந்த பெண் குழந்தையை பிடித்து போக அதே காஸ்டியூமில் அதே சிகை அலங்காரத்தில் அந்த பெண் நடிக்க வைக்கப்படுகிறார். சிவாஜி உட்பட அத்தனை அந்த படப்பிடிப்பு குழு அத்தனை பேருக்குமே பிடித்து போன குழந்தையாக இருந்தது தான் மீனா. குழந்தை நட்சத்திரம். குழந்தை அதாவது 4-5 வயசு. அந்த அம்மா 76 பிறக்குது. 82 ஏறக்குறைய 6 வயசில் குழந்தை நட்சத்திரமாக திரைப்படத்தில் தோன்றுகிற அந்த சுட்டித்தனம், இயல்பான நடிப்பு தான் 40-50 படத்தில் குழந்தை நட்சத்திரம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி எல்லா மொழிகளிலுமே குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைக்கிறாங்க. சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது சைக்கிள் ஓட்டணும்னு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டும். வீட்டை விட்டு வெளியே வந்து சைக்கிள் ஓட்டும். சைக்கிள் ஓட்டுக்கிற பொழுது அந்த குடும்பமே பின்னாடி காரில் ஃபாலோ பண்ணிட்டு போகும், அப்பாவும் அம்மாவும். ஏன்னா ஒரே பெண் குழந்தை. இப்படி அந்த பெண் குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்ததனுடைய விளைவு தான் இந்த சுட்டி புள்ள 40-50 படங்களில்
அனைத்து மொழியிலும் நடிக்கக்கூடிய அளவுக்கு சினிமா. பள்ளிக்கூடத்துக்கு போகலை, 6வது 7வதோடு முடிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த காலத்திலேயே என்ன பண்ணுறாங்க, இதை டுட்டோரியல் சேர்த்து தான் படிக்க 10th படிக்க வைக்கிறாங்க. பப்ளிக் எக்ஸாமே எழுதுது. குழந்தை நட்சத்திரமாக அனைத்து மொழிகளிலையும் பயங்கர பிஸியான குழந்தை நட்சத்திரமாக அது மாறிடுது. அடுத்து நவயுகம்ங்கிற தெலுங்கு படத்தில் தான் கதாநாயகியாக நடிக்குது. தெலுங்கு படம் நவயுகம். அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக இருந்து கதாநாயகி நடிகையாக நடித்த படம். அது தெலுங்கில் பெரும் பேசுபொருளாக இல்லை, பெரிய அளவில் வெற்றி படமாகவும் இல்லை. என் ராசாவின் மனசிலே யார் எடுத்ததுன்னா முதல் படம் ராஜகிரண் கதாநாயகன். ராஜகிரண் கதாநாயகன் தொந்தை தொப்பியுமா இருப்பார். அதனால் கதாநாயகியாக பல முன்னணி நடிகைகள் நடிக்க மறுத்ததனுடைய விளைவு கஸ்தூரி ராஜா தான் அந்த படத்தில் டைரக்டர், தனுஷுடைய அப்பா. இந்த படம் பெரிய ஹிட்டு படம், மிகப்பெரிய வெற்றி படம். மீனாவை என் ராசாவின் மனசில் இந்த படம் தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த படம். அது அடுத்த படம் புதிய கதை. அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படம் தான். இதற்கு பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா படத்திலையும் ஹீரோயினி வேஷத்துக்காக மீனாவிட தயாரிப்பாளர்கள் வர ஆரம்பித்த பிறகு எனக்கு குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் இருந்து நிறைய ரசிகர்களை பெற்றிருந்த மீனா ஹீரோயினியாக மாறிய பிறகும் பெரிய படம். அதே போல் நீங்கள் வீரான்னு ஒரு படம் ரஜினியோடு நடிக்குது. அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. வீரா படம் தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் மீனாவை அறிமுகப்படுத்திய படம். ஆமாம். அடுத்து ராஜகுமாரன் ஒரு படம் பிரபுவோட, அந்த படமும் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அதாவது அந்த படம். அதே போல் ஆர்வி உதயகுமார் தான் அந்த படத்தில் இளையராஜா இசை, 2 பேருமே நல்ல காம்பினேஷன். தாய் மாமன் படம் சத்யராஜோடு நடிக்குது. அந்த படமும் ஒரு வெற்றி படம் தான். அந்த தாய் மாமன் படத்தில் கவுண்டமணி சத்யராஜ் காமெடி, அந்த படமும் பெரிய அளவில் வெற்றி படமாக அமைஞ்சது. அதை விட பெரிய படம் எஜமான் படத்தில் ரஜினியோட ஜோடி. வீரா படம் நல்ல வசூல் வெற்றி படம், தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம். அதே போல் எஜமான் ரஜினியோட. நாட்டாமை சரத்குமார் குஷ்பு படம், 2 பேரும் காம்பினேஷனில். அதில் KS ரவிக்குமார் மீனாவை எப்படியாவது ஒரு சீனாவது எடுத்துடணும். ஏன்னா மீனா ரவிக்குமார் காம்பினேஷன் பெரிய அளவில் வெற்றி. இதில் ரவிக்குமார் எடுத்த படத்தில் மீனா ஒரு சீனாவது வச்சிருவார். மீனா பொண்ணுன்னு ஒரு பாட்டை மீனாவுக்காகவே எழுதி படப்பிடிப்பு நடத்துவார். இதுதான் KS ரவிக்குமாருடைய பாட்டு. இந்த நாட்டாமை படம் குஷ்பு சங்கவி இப்படி பல பேர் இருந்தாலுமே KS ரவிக்குமார் மீனாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நாட்டாமை படம் வெற்றிக்கு மீனாவும் ஒரு காரணமாக அமையுது. அடுத்து நாடோடி மன்னன் சரத்குமாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம். அதை தாண்டி ரஜினியோட மீண்டும் முத்து படம் தான் ரஜினி மீனா காம்பினேஷனுக்கு ஒரு இருக புடைச்சி ஒரு உம்மை கொடு. அந்த அம்மா அதில் வசனம் படம் 2லுமே மீனா ரஜினி காம்பினேஷன். அந்த கேரளாவில் தான் அந்த படம் பூரா படப்பிடிப்பு நடந்திருக்கும். சுத்தமான மலையாளியாக மாறி மலையாள வேஷத்துக்கு தகுந்ததை போல அந்த அம்மா தன்னை மாற்றிக்கொண்டார்கள். இதுதான். அதே போல் மாமன் மகன் சத்யராஜோட அது நல்ல ஹிட்டு. பிரபுவோட நடித்த படம் பேசுபொருளாக இருந்தது சின்னத்தம்பி. இந்த சின்னத்தம்பியில் மீனா தெலுங்கில் நடிக்குது. தமிழில் சின்னத்தம்பி பெரிய வெற்றி படம். இது தெலுங்கில் அதே தயாரிப்பாளர் மீனாவை போட்டு செய்கிறார்.
மீனா தெலுங்கு படம் சின்ன தம்பியும் நல்ல வெற்றி படமாக அமைஞ்ச பிறகு தெலுங்கில் சிரஞ்சீவி, வெங்கடேஷ் அத்தனை பேருமே தன்னுடைய படத்தில் மீனாவை கதாநாயகியாக போடுங்கன்னு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். மீனா கால் ஷீட்டில் காத்திருங்க, மீனாவுடைய கால் ஷீட் எப்போ கிடைக்குதோ அப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். உச்சபட்ச நடிகராக இருந்த சிரஞ்சீவி, வெங்கடேஷ் 2 பேரும் மீனாவினுடைய கால் ஷீட்டுக்காக காத்திருக்கக்கூடிய நிலைமை. தமிழ் தெலுங்கு 2லையுமே டாப் ஸ்டார் மீனா. ஏன்னா குடும்ப பெண்ணாக நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை தமிழ்நாட்டு பெண்களும் ஏற்றுக்கொண்டார்கள், ஆந்திரா மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது இப்போ 8 மணிக்கு இங்கே ஷூட்டிங் முடியுதுன்னா 9 மணிக்கு ஃப்ளைட்டில் ஹைதராபாத் போயிடும். அங்கே 3 மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னா 5 மணிக்கு வந்து நைட் ஷூட்டிங்கு. இப்படி தமிழ் தெலுங்கில் பெரிய பிஸி ஆர்டிஸ்ட்டு. தயாரிப்பாளர்களுக்குள்ளே சண்டை. ஏன் ஷூட் நடக்கும்போது தயவுசெய்து நீங்கள் இங்கே வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க தெலுங்கு ஷூட்டிங்கில். தமிழ் தயாரிப்பாளர்கள் அங்கே போனால் எங்கள் படத்தை முடிச்சுட்டு தாங்க நீங்கள் தமிழ்நாடு கூட்டிகிட்டு போனோம், டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணுங்கள், எவ்வளோ செலவான நாங்கள் தர்றோம். இப்படி தமிழ் தெலுங்கு தயாரிப்பாளர்களே மீனாவுக்காக சண்டை பிடித்த நேரங்கள்லாம் கூட உண்டு. அப்புறம் கமலோட ஔவை சண்முகி படம் வந்த பிறகு அதில் மிகப்பெரிய ஆர்டிஸ்டுகள் கமல், ஜெமினி, நாகேஷ், டெல்லி கணேஷ், மணிவண்ணன் ப்ளஸ்ஸு ரவிக்குமார், அத்தனை பேருக்கும் ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய நடிகையாக மீனான் படத்தில். ஔவை சண்முகி தான் பெரிய பெரிய விருதுகளெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு மீனாவுக்கு. கமலஹாசன் அதில் பெண் வேஷம் போட்டிருப்பார். அதை கமல் வந்து ஒரு ஆங்கில படத்திலிருந்து திருடிய கதை. கமலை பொறுத்த வரைக்கும் சொந்த கதையே இருக்காது, எல்லாம் திருட்டு கதையாக தான் இருக்கும். ஔவை சண்முகி படம் ஒரு ஆங்கில படத்தில் காப்பி அடித்து மீனா கேரக்டரை அதில் ஒரு ஆங்கிலேய நடிகை செய்த அந்த கேரக்டரை அப்படியே அச்சு பிசகாமல் செய்தவர் தான் மீனா. அதே போல் ரவிக்குமார் பலமுறை சொல்லுவாராம், ஒரு 10 நாள் கால் ஷீட் வாங்க, மீனாவை வச்சு ஒரு படம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்க. கமலுக்கு படம் செய்ய ரவிக்குமாரோட வேண்டுகோள் வைத்த பொழுது மீனா கால் ஷீட் ஒரு 10 நாள் வாங்குங்க, படம் சென்டிமெண்ட்டாக பெரிய ஹிட்டு படம் ஆயிரும். இதுதான் அப்போ மீனா ரவிக்குமார் சென்டிமெண்ட்டு கோடம்பாக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி ஃபார்முலா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர் மகன் தேசிய விருது வாங்கி கொடுத்தது. அதில் அந்த படத்தில் ரேவதி நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் இந்த படத்தில் தேவர் மகன் ரேவதிக்கு பதிலாக மீனாவுக்காக படப்பிடிப்பு குழு இங்கே 2 மாதம் காத்திருந்தது. மீனாவுடைய கால் ஷீட் கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் தேவர் மகனில் ரேவதியை கமல் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறார். தேவர் மகன் படம் பெரிய விருது வாங்கிய பிறகு மீனா, நான் எத்தனை படத்தை வேணாலும் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த தேவர் மகனை நடித்து கொடுத்துருப்பேன், என்ன ஏன் நீங்கள் நடிக்க கூப்பிடலை, எனக்காக ஏன் நீங்கள் ஒரு வாரம் காத்திருக்க முடியலையான்னு கமலோடு அந்த தேவர் மகனுடைய மிகப்பெரிய வெற்றி. மீனா கமலோடு சண்டை பிடித்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அப்போது குணச்சித்திர நடிகை, கிராம கேரக்டர், இதெல்லாம் மீனாவுக்கு தெலுங்கு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள், தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் மீனாவை தான் செலக்ட் பண்ணுறாங்க. மீனாவுடைய கால் ஷீட் கிடைக்கல. பில்லி கேரக்டரில் மீனாவுடைய ரோல் மிகப்பெரிய ரோலாக அமைஞ்சிருக்கும். எப்படி ரம்யா கிருஷ்ணன் ரோலை ரம்யா கிருஷ்ணனை விட சிறப்பாக மீனா செய்திருப்பார்னு திரைப்பட குழு பூராமல் ஆரம்ப கட்டத்தில் காத்திருந்து ரம்யா கிருஷ்ணனை வச்சு அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் அதில் ரொம்ப வருத்தப்பட்ட படம் மீனா. அடுத்து ரவிக்குமாருடைய உதவியாளர் அந்த சேரனை
பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் எடுக்கிறார். அதுதான் அவருக்கு சேரனை ஒரு இயக்குனராக அங்கீகரித்த படம். பாரதி கண்ணம்மா முதல் படம் தேசிய விருது கிடைச்சி சேரனுக்கு. அதில் பார்த்திபன் என்ன பண்ணுவார், வண்டி வண்டியாக கவிதை சொல்லுவார், வண்டி வண்டியாக கதை சொல்லுவார். இதுதான் பார்த்திபனுடைய கேரக்டர். ஆனாலுமே பாரதி கண்ணம்மாவில் மிகப்பெரிய வெற்றி படமாக சேரனுக்கு அமைந்தது. அதே போல் பொற்காலம் சேரன் 2வது படம். தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்ச இந்த சிலைன்னு அந்த பாட்டு. தஞ்சாவூருக்காரர் ஒருத்தர் சிங்கப்பூரில் உதவி பிரதமராக இருக்கார். அவர் ஒரு துக்க மரண வீடு. இந்த மரண வீட்டில் அவர் தஞ்சாவூருக்காரர் என்ற காரணத்தினால இந்த பாட்டை அவருடைய சிங்கப்பூரில் நடந்த துக்க வீட்டில் இந்த பாட்டு அவர் விரும்பி கேட்பாராம். அவர் துணை அதிபராக பிரதமராக இருந்த பொழுது தஞ்சாவூருக்காரர் இந்த பாட்டை விரும்பி விரும்பி கேட்பாராம். அதனால் அவருடைய துக்க வீட்டில் இந்த பாட்டு அன்று முழுக்க ஒழித்து கொண்டிருந்தது. காரணம், அவர் தஞ்சாவூருக்காரு. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செய்த பொம்மை இது. இந்த பாட்டு சிங்கப்பூர் துணை பிரதமர் வீட்டில் இரவு பகலாக பாடிக்கொண்டதுங்கிறது பெருமை. இந்த பொற்காலம் படத்தில் மீனாவுக்கும் சேரனுக்கும் சேர்ந்து பெருமை. அதே போல் சூரிய வம்சம் தெலுங்கில் ஒரு தெலுங்கில் அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய எதிர்காலம். தயாரிப்பாளரும் மீண்டும் படம் எடுத்து ஒரு பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு அந்த சூரிய வம்சம் உதவி செஞ்சது. அது தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ரஜினி, கமல், பிரபு, விஜயகாந்த், இப்படி சத்யராஜ், சரத்குமார், கார்த்தி, அஜித் எல்லா முன்னணி நாயகர்களோடும் நடித்தவர் மீனா. ஒரே ஒரு வருத்தம், விஜயோடு நடிக்கலைன்னு ஒரு வருத்தம். ஏன்னா பலமுறை விஜய்க்காக விஜய் மீனாவுடைய கால் ஷீட்டு காத்திருந்தாங்க. விஜயகாந்த் சேதுபதி ஐபிஎஸ் படம் எடுக்கிற படம். அதில் விஜயகாந்த் 1.5 மாத காலம் பட தயாரிப்பு குழு காத்திருந்து மீனாவுடைய கால் ஷீட்டை வாங்கி படம் எடுக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, அதாவது கால் ஷீட் இல்லை, சரி ஏதாவது ஒரு பாட்டுக்காவது நீங்கள் விஜயோட டான்ஸ் ஆடணும்னு நம்ம விரும்புகிறாங்க. நீங்கள் அதான் ஒரே பாட்டுக்கு அந்த பாட்டு சௌத்ரியுடைய சொந்த படம். ஆர்பி சௌத்ரி பல படங்கள் எடுத்தவர். சௌத்ரி போய் கேட்குறாமா, ஒரு பாட்டுக்காக இது ஒரு கால் ஷீட் கொடுமா, உங்களோட படத்துக்கான மொத்த படத்தையும் கொடுத்துட்றேன், ஒரு பாட்டுக்காவது கால் ஷீட் கொடு. அதுதான் சரக்கு வச்சிருக்கிறேன், கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு பாட்டு படத்துக்கு இணையான சௌத்ரியால் கொடுக்கப்பட்ட சம்பளம். விஜயோடு நடிக்கலைன்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது. காரணம், தமிழில் தெலுங்கில் இருக்கிற உச்சபட்ச நடிகர்களில் அத்தனை பேரோடு ஜோடி போட்டு ரஜினி உட்பட விஜயகாந்த், அஜித், பிரபு, சரத்குமார், கார்த்தி அத்தனை பேரோடையும் நடித்தாச்சு. விஜயோடு நடிக்க எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு இப்போ அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. மகள் நடிக்க வந்துருச்சு. நீ மகளும் ஒரு 10 வருஷத்தில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்த பிறகும் விஜயோடு நடிக்கல. விஜய் படம் நடிப்பதை நிறுத்த போகிறேன்னு சொல்கிறார். இனி கதாநாயகி நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம். அது அடுத்து படை வீட்டு அம்மன்னு ஒரு சாமி படம். அந்த ரொம்ப விருப்பப்பட்டு விரதம் இருந்து உண்ணாவிரதம் இருந்து காலை மாலை 2 நேரமும் குளித்து அசைவம் சாப்பிடாம சைவம் மட்டுமே சாப்பிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நடித்த படம் படை வீட்டு அம்மன். அப்படி திரைப்பட வாழ்க்கை கடைசி கட்டத்துக்கு வந்து தமிழில் அண்ணாத்தேன்னு படம் ரஜினியோட சேர்ந்து நடிக்குது. அதுதான் நீங்கள் தமிழில் கடைசி படம் நாயகியாக. 2009 வித்யாசாகர் என்ற ஒரு சாஃப்ட்வேர் பொறியாளரோடு திருமணம். முதல் குழந்தை, அந்த குழந்தைக்கு பேர் நைனிகா.
தெறி படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரம். தெறி படம் இப்படி முதல் படத்துலேயே மீனா குழந்தை நட்சத்திரமாக நடித்து மிகப்பெரிய வெற்றி படமாக போய் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் 40-50 படங்களை குழந்தை நட்சத்திரமாக மீனாவை கூப்பிடு. இதே நிலைமை நைனிகாவுக்கும். வேண்டாம், தொடர்ந்து நைனிகாவுடைய உடல்நிலை பாதிக்கப்படும், என்னோடு போட்டும். தமிழில் ஒரு படங்களில் மட்டும் தலை காட்டி நைனிகாவுக்கு வாய்ப்பை மீனாவே மறுத்து விட்டார். அதாவது அன்புடன் ரஜினிகாந்தில் மகனாக ரஜினிகாந்துக்கு நடித்து நாயியாக பல படங்களில் நடித்தவர். இப்போ ரஜினி நடித்த ஒரு படத்தில் தன்னுடைய மகள் ரஜினியுடைய பேத்தியாக நடிப்பதற்கு வாய்ப்பு வருமானு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. அதே போல் இப்போ இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கதாநாயகி கனவு முடிந்த பிறகு கலைஞர் டிவி, ஜெயா டிவி, சன் டிவி, விஜய் டிவியில் நடுவர் ஜட்ஜ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு இசை இதுக்கு ஜட்ஜு. இதுதான் இப்போ இந்த அம்மாவுடைய பொழுதுபோக்கு. அதே போல் மலையாளத்தில் திருஷ்யம்னு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அடுத்த ரவுண்டு மம்முட்டி மோகன்லாலோடு ஒரு ரவுண்டு. அந்த படமும் ஒரு வெற்றி படம் தான். அத்தனை விருது, கலைமாமணி விருது, பிலிம்பேர் விருது 3 தடவை வாங்கியிருக்காங்க. எஜமான் படம், அவை சண்முகி, பாரதி கண்ணம்மா, பொற்காலம், இவன், இப்படி தமிழ்நாடு விருது எல்லா படத்துக்கும் வாங்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சன் டிவியில் மஸ்தானா, சூப்பர் குடும்பம், மானாட மயிலாட, கலைஞர் டிவி, இப்படி பல சின்னத்திரை நடிகையாக மாறி சின்னத்திரையில் இப்போது எப்படியாவது முகம் காட்டிக்கொண்டே இருக்கணும். பெரிய திரை இல்லைன்னா சின்ன திரை தனக்காக இருக்குது. இப்போ சர்ச்சைக்குரிய நபராகவும் மீனா மாறிட்டாங்க. எப்படின்னா கலா மாஸ்டரோடு நட்பு, கலா மாஸ்டரோடு சேர்ந்து பிஜேபியில் தன்னை பிஜேபி தலைவர்களோடு தன்னை நெருக்கமாக காட்டிக்கொண்டு டெல்லியில் பிஜேபி மாநில அமைச்சர் முருகன் உடைய பொங்கல் விழா பொங்க வைக்கிறாங்க. அங்கே மீனா, கலா மாஸ்டர் 2 பேரும் மோடி தலைமையில் தமிழக அமைச்சர் எல் முருகன் வீட்டில் இவர்களை பார்க்க முடியும். அப்போது மீனாவுக்கு எதுக்கு பிஜேபி அரசியல் இல்லாமல் ஒரு கலைஞராக இருந்த மீனா இப்போ தன்னை பிஜேபியில் இணைத்து கொண்டார். இது காரணம் கலா மாஸ்டர். திரைப்படத்துறையில் நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இழந்த பிறகு மீனா மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகளை நமீதா, காயத்ரி ரகுராம் அத்தனை வரையும் கூட பிஜேபியில் விடுறதான் வேலை. கலா மாஸ்டருக்கு கௌதமி உட்பட கலா மாஸ்டர் தொடர்பால் தான் மீனா சர்ச்சைக்குரிய நபராக மாறி போயிருக்கார். மீனாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அனைத்து கட்சி அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் மீனாவுக்கு ஒரு வகையில் அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ அறிமுகமானவர்கள் தான். ஆனால் தன்னை முழுமையாக பிஜேபியில் தன்னை ஒப்படைத்து கொண்ட பிறகுதான் மீனா மீது கடும் விமர்சனம் வருது. இந்த அம்மா பிஜேபி அரசியலாக மாறுகிறார்கள், முருகனுக்கும் எல் முருகனுக்கும் மீனாவுக்கும் என்ன தொடர்பு, டெல்லி அரசியலுக்கும் மீனாவுக்கு என்ன தொடர்பு, இப்படியான சர்ச்சைகளில் சிக்கியது எப்போன்னா பிஜேபி முருகன் வீட்டில் டெல்லிக்கு போன பிறகு தான். 40 அதாவது மீனா 40 வருஷம் சினிமாவுக்கு வந்த பிறகு மீனாவும் 40 வருஷம்னு ஒரு நிகழ்ச்சி. இதில் ரஜினி, கேஎஸ் ரவிக்குமார், சரத்குமார், ராதிகா, குஷ்பு, சேரன் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. கலந்து கொண்டால் மீனாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவர் இறந்த துக்கம் என்னால் தாங்க முடியல. கொரோனாவில் தன்னுடைய கணவர் இறந்துட்டார். காரணம் மனிதாபிமான நடவடிக்கை. அவர் பறவைகளை வளர்ப்பார், நீங்கள் மிருகங்களை வளர்ப்பார், ஆடு மாடு கோழி குருவி புறா இப்படி. இதில் பறவை காய்ச்சல் வழியாக நுரையீரலில் கொரோனா கிருமி போயிடுச்சு. மனிதாபிமானத்தால் என்னுடைய கணவரை இழந்தேன். அவர் நான் பலமுறை சொன்னேன், பறவைகள் வளர்க்காதீங்க, பறவைகள் நோய் தொற்று வந்துடும். ஆனால் பறவைகளை அதிகமாக நேசித்த பெங்களூர் வீட்டில் பறவைகள் அதிகமாக நேசித்த காரணத்தினால என்னுடைய கணவருக்கு நுரையீரல் வழியாக
கொரோனா கிருமி பறவைகள் வெளியே போய் நான் அவரை இழந்துட்டேன். இது அந்த அம்மாவுடைய வேதனையான ஒரு மன வருத்தம். அந்த கொரோனா காலத்தில் தன்னுடைய மகளுக்கு எனக்கு அத்தனை பேருக்கு வந்து நாங்கள் மீண்டு விட்டோம், என்னுடைய கணவரை காப்பாற்ற முடியல. தமிழக அரசு முயற்சி செய்தது, தமிழக அரசு பல முயற்சிகள் செய்து அன்றைய ஆட்சியாளர்கள் மருத்துவத்துறை எல்லாமே முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் காப்பாற்ற முடியலைங்கிற வருத்தம் மீனாவுக்கு தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு பிறகு. இப்போ கஸ்தூரி ராஜா அறிமுகப்படுத்தியவர் தான் முதல் படத்தில் என் ராசாவின் மனசிலே. இது தனுஷு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவகாரத்தை செய்த பிறகு தனுஷு மீனாவும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு ஒரு வதந்தி வந்துருச்சு. இந்த வதந்தி உண்மையாக இருக்கக்கூடாது என்பதுதான் திரைப்படத்தை துறையைச் சேர்ந்த அத்தனை பேருக்கு. ஏன்னா ரஜினியோடு நடித்தவர் மீனா, ரஜினியுடைய மகளின் கணவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதில் அது ஒரு வதந்தியாகவே மாறிவிட்டது. கஸ்தூரி ராஜா அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்தார். ஆக மீனா என்கின்ற ஒரு உச்சபட்ச நடிகை, சின்னத்திரை பெரிய திரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்குமே விருப்பமான ஒரு நடிகையாக இன்று வரை மீனா தொடர்கிறார். இன்னைக்கு எங்களுக்கு தெரிய நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தொடர்ந்து பார்க்க பிகே சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.